மாயா, இது மாயாவின் பயணம். மாயாவின் பயணத்துல இன்னும் 2 லேடிஸை சேர்த்திருக்கேன். அது என் மருமக, இது எங்க சொந்தக்கார பொண்ணு. இப்போ மருமக வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பனானா கேக் செஞ்சாங்க. ஸோ இப்போ வந்து விஜயா அவங்க வந்து நமக்கு மாமா கேரி பிஸ்கெட் செய்வாங்க. மாமா கேரி பிஸ்கெட் வந்துட்டு மலாய்க்காரங்க தான் செய்வாங்க, தெரியுமா? ஆமா, இந்தோனேஷியன் பீப்புள் செய்வாங்க, மலாய்க்காரங்க செய்வாங்க. தமிழவங்க செய்யறது ரொம்ப குறைவு. மலாய்க்காரங்க தான் படிச்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து விஜயா வந்து பெஸ்டா செய்யணும்னு சொல்றாங்க. எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். நீங்களும் தீபாவளிக்கு செய்யுங்க. சொல்லிடு, நல்லா செய்ய மாட்டியா? கண்டிப்பா நல்லா செய்யுங்க. அது இந்தோனேஷியால போய் பழகிட்டு வந்திருக்காங்க. ஓ, இந்தோனேஷியா சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இது வந்து நம்ம வந்து வீடியோ கால் செய்யறோம். அப்ப தீபாவளிக்கு இன்னொரு தடவை செஞ்சு டப்பால கொடுத்துடணும். என்ன செய்யலாம்? முதல்ல செய்யலாம். முதல் நம்ம வந்து 260 கிராம் வந்து நம்ம வந்து சலிச்சிடணும். ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து ஒன்றாவே வந்து நம்ம ஜாமா போட்டுக்கலாம். சோள மாவு வந்து 50 கிராம் சோள மாவு. ஆமாம், 50 கிராம் சோள மாவு. குடிக்கிற பால் மாவு வந்து 50 கிராம் வந்து போட்டுக்கணும். தனியாக போட்டு நம்ம வந்து ஜெலிச்சிக்கலாம், ஒன்றா சலிக்கணும். ஆமாம், ஒன்றா ஜெலிச்சிக்காச்சு. தனியாகவும் ஜெலிக்கலாம், ஒன்றா ஜெலிக்கலாம். இதுக்கு பைகார்பனேட்லாம் வேணாமா? எதுவுமே போடக்கூடாது. ஓகே. எஸ்பெஷலி வந்து பிஸ்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து பிஸ்கெட்டுக்கு எந்த பிஸ்கெட்டுக்கும் சரி சோடா போடக்கூடாது. ஏன்னா அப்புறம் பிஸ்கெட் வந்து ஒழுங்காக வராது, அப்படி உப்பிக்கிட்டு கேக் மாதிரி வந்துடும், சாஃப்ட் ஆயிரும். அதே நேரத்தில் அந்த பிஸ்கெட்டோட அச்சு பார்த்தீங்களா அப்படியே ஃப்ளாட் ஆயிரும், படுத்துரும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து பேக்கிங் இதெல்லாம் போடக்கூடாது. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட், இந்தோனேஷியா ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு டிப்ஸு. இது வந்து சலிச்சு 3 ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து வந்து நம்ம மஜரின் எவ்வளவு? 200 கிராம் மஜரின் நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகே, 200 கிராம் மஜரின். ஸோ சில எடுக்கணும். வெள்ளைக்கருவு வேண்டாம். வெள்ளைக்கருவு வந்து நம்ம வந்து ஐசிங் செய்யணும்ல. போடுறேன். அழகா எடுத்தீங்க முட்டையை, கருவு மட்டும். இது பேர் வந்து ஷார்ட்டனிங். ஸோ வந்து இங்கே எழுந்திருக்கும் பாருங்கள், ஷார்ட்டனிங்னு வந்து எழுந்திருக்கு. ஸோ இது ஏன் நம்ம வந்து போடணும், இது வந்து ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். பிஸ்கெட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லா ருசியாக இருக்கும். ரொம்ப நாள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கண்டிப்பாக ஊற்றணும். ஏன் அதை ஊற்றுறோமா? வாசத்துக்காக. நல்லா செஞ்சுக்கிறது தான். ஆமாம். 50 கிராம் குல கஸ்டர்டா? ஓ, குல கஸ்டர் போடணுமா? கஸ்டர் போடணும். ஸோ இது 50 கிராம். இதுவும் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா அடிக்கணும். ஒரு 15 நிமிஷம், 15 மணி நேரம் அடிக்கணும். கும்பாங்க ஆயிடணும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஜெலிச்சு வச்ச மாவு இருக்குல்ல, கொஞ்சம் ஓகே, டன். இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இது 10 நிமிஷம் ஒரு ஈர துணி வச்சு மூடி வச்சிடணும். ஓ, 10 நிமிஷம் ஈர துணி எடுத்து மூடி வச்சிடணும். ஓகே. ஓ, இது வந்து மாமா கறிக்கு மேலே ஐசிங் போடுறது. அது இந்த பூவா இருக்குமே அதுவா? இது ஒரு அந்த முட்டை, ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு. ஆமாம். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது வந்து 90 கிராம். ஐசிங் சுகர் வந்துட்டு 90 கிராம்ஸு. ஐசிங் சுகர் 90 கிராம்ஸு. இது ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணுமா? அது வந்து சோள மாவு. இது வந்து ஐசிங் சுகர் 90 கிராமு. 90 கிராம். நம்ம தண்ணி ஊற்றாமல் கட்டிங்களா அந்த முட்டையிலே? நல்லா பெயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்குமா நம்ம பார்க்கலாம். மேலே ஒன்று ஷைனிங் மாதிரி வரும். அந்த ஷைனிங் வந்துச்சுன்னா அதோட தன்மை வந்து ஓகே. அந்த ஷைனிங் வந்து வரணும். அதை தெரியல அந்த ஷைனிங்கு. ஸோ அந்த ஷைனிங் வந்தால் அப்படி ஊழி பண்ணணும். ஊழி பண்ணணும். என்ன இந்த மாவு ஒன்று வந்து நம்ம இது பண்ணும்போது பிடிக்கும். ஸோ நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான்.
இந்த அளவுக்கு தடுப்புல தடுப்பாக இருக்கணும். அப்போ தான் மேலே ஐசிங் வைக்கணும் கரெக்டாக இருக்கும். முதல் 20 நிமிஷம் அவனில் வைக்கணும். ஆமாம். அவனில் எத்தனை செல்சியஸில் வைக்கணும்? 180 செல்சியஸில் 20 நிமிஷம் வைக்கணும். பிறகு மறுபடியும் வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு அது மேலே வந்து ஐசிங் போடணும் நம்ம. அது மேலே ஐசிங் போட்டு மறுபடியும் அவனில் வைக்கணும். ஸோ இப்போ 20 நிமிஷம் அவனில் வைக்க போகிறோம். ஓகே ஓகே, நம்ம பிஸ்கட் 20 நிமிஷம் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ வந்து வெளியே எடுத்து வச்சு 10 நிமிஷம் கழித்து நம்ம அந்த வெள்ளைக்கருவில் செஞ்ச ஐசிங் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இப்போ வந்து பிஸ்கட் மேலே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக பிஸ்கட்டு 10 நிமிஷம் வெளியே எடுத்து வச்சு ஆறின பிறகு தான் அந்த ஐசிங்கை போடணும். இல்லைன்னா ஐசிங் நம்ம ஆற வைக்காமல் போட்டோம் அது ஒரு மாதிரி பொங்கிரும், பிஸ்கட் நல்லா வராது. இது குக்கிங் சாக்லேட்டு நம்ம வந்து டபுள் பாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பிஸ்கட்டு ஐசிங் போட்டோம்ல, அது மேலே வந்து ஒரு சின்ன குச்சியில் எடுத்து நம்ம பேட்டர்ன் வரைய போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் மேலே வந்து நீங்கள் வெறிஞ்சிக்கலாம். ஸோ ஆனால் வந்து கண்டிப்பாக திரும்பியும் வெறிஞ்ச பிறகு பேக் பண்ணணும். 10 நிமிஷம் பேக் பண்ணி வெளியே கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறம் வெளியே எடுத்த பிறகு பிஸ்கட் ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் அடுக்கணும். நீங்கள் ஆற விடாமல் அடுக்குனீங்கன்னா ஸோ அந்த ஐசிங் நம்ம மேலே போட்டிருக்கோம்ல, கண்டிப்பாக பிஸ்கட் மேலே பிஸ்கட் ஒட்டி ஸோ அது வந்து கொட்டிடும். ஸோ நம்ம கண்டிப்பாக ஆற வச்சுட்டு தான் அதை அடுக்கணும். அப்போ தான் பார்க்க பாத்திலே அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். பாருங்கள் பிஸ்கட் இப்போ நம்ம செஞ்சு எடுத்தாச்சு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். விஜயா சிறப்பாக செஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். மேலே அழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் எப்போதுமே மாமா கறி வரைவாங்க. நமக்கு இஷ்டம் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஹாய், நம்ம விஜயா வந்து நமக்காக மாமா கறின்ற பிஸ்கட் செஞ்சுட்டாங்க. எப்போதுமே வந்து மலேசியாவில் வந்து நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு இது வந்து கடையில் தான் வாங்கிக்கும். ஒரு பாக்ஸில் 50 இருந்தாலே ஆல்மோஸ்ட் 30 வெள்ளி 35 வெள்ளிலாம் விற்பாங்க. இது வந்து ஸ்பெஷல். இது வந்து ரொம்ப பேர்னால செய்ய முடியாது, ஏன்னா ரொம்ப மெனக்கெட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ விஜய் அழகா செஞ்சிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், பட் உங்களுக்காக மறுபடியும் டேஸ்ட் பண்றோம். ஓகே, ஸோ பாருங்க அழகா அது மேல வந்து ஐசிங் மாதிரி எல்லாம் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் கால்ட் மாமா கறி. எனிவே நல்லா இருக்குமா விஜயா? நல்லா இருக்கும். இது ஒன்று சாப்பிடணும், 9 சாப்பிடுமா? எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஸோ சிங்கப்பூர்ல தான் நீங்கள் வேலை செய்யும்போது எனக்கு ஓடர்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒரே சாப்பிட்டு அப்படிதான் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. அவங்க தெரியாது நம்ம சாப்பிடுறோம். சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணுங்க அந்த ரெசிபியை. ஆமா, அந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. போனா வராது, வந்தாலே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஈஸியாவும் இருக்கு. நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த ரெசிபியா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் சொல்லிட்டு நான் எழுதுறேன். அதுக்கப்புறம் என்னோட வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபாலோ பண்ணுங்க. தீபாவளிக்காக ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு 2 லேடிஸ் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ நமக்கு சமையல், அதுவும் வந்து பலகாரம், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தீபாவளி வரைக்கும் செஞ்சுட்டே இருப்போம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். நாம தொடர்ந்து அடுத்தடுத்து எங்களோட வீடியோ நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். நாம நினைச்சு வாழ்ந்தா மட்டுமே இந்த வாழ்க்கை, இல்லைன்னா அந்த வாழ்க்கை அழகாவே கிடையாது. ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல. ஓகே, லெட்ஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் சாப்பிடுவோம். உண்மையில நல்லா இருக்குயா. தேங்க்யூ மேம்.